2019ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுக பலகீனமாகியுள்ளதாக பாஜக முன்னாள் தேசிய செயலர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் தேசிய செயலர் ஹெச் ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வேளாண் திருத்த சட்டங்கள் தொடர்பாக கற்பனையான பாதிப்பை கொண்டு நாட்டில் கொந்தளிப்பு ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது என தெரிவித்தார். மேலும் எந்த நியாயமும் இல்லாமல் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவும், உலக அரங்கில் பாரத மாதாவின் முகத்தில் கரிப்பூச வேண்டுமென்ற தீய நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். 2019க்கு பிறகு திமுக பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது எனவும், முன்னுக்கு பின் முரணாக உளறலாக ஸ்டாலின் பேசுகிறார் எனவும் தெரிவித்தார். அமமுகவில் தினகரன் இடத்திற்கு வேண்டுமானால் சசிகலா வரலாம் எனவும், சசிகலா வருகையால் அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் தெரிவித்தார். தமிழுக்காக செயல்படும் ஒரே அரசியல் கட்சி பாஜக தான் எனவும் தெரிவித்தார். ஒரு விஷயம், நாம் கேந்திரிய வித்யாலயா எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். கேந்திரிய வித்யாலயா துவங்கினது எதுக்கு? அதாவது டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இன்றைக்கி ஜூன் மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் சென்னையில் படிக்கிற குழந்தை ஜூன் மாதம் 15ஆம் தேதி டெல்லியில் படிக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம், இல்லை ஹைதராபாத்தில் படிக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். அதனால் கேந்திரிய வித்யாலயாவுடைய சிலபஸ், அதனுடைய ஃபங்க்ஷனிங், இட் இஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரபிள் எம்ப்ளாயீஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ். அதனால் அதை பற்றி பேசக்கூடாது. ரெண்டாவது, தமிழ் மொழியை பற்றி சொன்னதுனால நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா 67 வரை 5வது வரை தமிழ் படிக்காமல் ஆஸ் அ சப்ஜெக்ட் 6வதுக்கு யாரும் போக முடியாது. 6வதுக்கு மேலே அப்போ இருந்தது 67 வரை ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழின் பெயரால் ஆட்சிக்கு வந்த தமிழ் விரோதிகள், தமிழ் எதிரிகள். ஏன்னா நான் இதை வித் அத்தாரிட்டி ஐ எம் டெல்லிங், தமிழ் காட்டுமிராண்டி மொழி. நான் ஹிந்தியை எதிர்த்தேன், இந்த சனியன் தமிழ் வரணுங்கிறதுக்காக இல்லை. இதெல்லாம் யாரும் ஹெச் ராஜாவோட பேச்சு இல்லை, இதெல்லாம் ஈவேராவோட பேச்சு. நீ ஆங்கிலம் படி, பொண்டாட்டியோடு இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரியோடு இங்கிலீஷில் பேசு. இதெல்லாம் சொன்னவர் அவர்களுடைய தந்தை பெரியார். அதனால் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் 67க்கு அப்புறம் இன்னி வரை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆனாவன்னா எழுத தெரியாமல் உருவாக்கியிருக்காங்களா இல்லையா இந்த திராவிட கட்சிகள்? இந்த 50 வருஷத்தில் இப்போ தமிழை அழித்தது யார்? அப்போ திராவிட இயக்கங்கள். ஆகவே தமிழுக்கு இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் நம்ம பிரதானமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ 5+3+3+4 சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ், அதில் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும். இட் இஸ் நாட் ஆஸ் அ சப்ஜெக்ட் பட் ஆஸ் அ மீடியம். ஸோ நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு டைவர்ஷனரி டாக்டிக்ஸு 67 சொன்ன பொய் மாதிரியாக ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோன்னு திமுக போய் சொல்லும். திமுகவோட பேசிக் ஃபிலாசபியே பேஸ்லெஸ். வெதர் இட் இஸ் ஆரியன் இன்வேஷன், இல்லை 3 படி அரிசியா, எதாக இருக்கட்டும். இன்றைக்கி ஸ்டாலின் குடும்பம், பேராசி அன்பழகம் பேரன், ஆற்காடு வீரசாமி மகன், துரமுருக மகன், பொன்முடி மகன், எல்லாரும் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்கா? நோ. அதனால் பிஜேபி தான் தமிழுக்காக ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி செயலாற்றுகிறது, தமிழை வளர்க்க நினைக்குதுன்னு சொன்னால் அது பிஜேபி தான். அதனால தான் நாம் நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தெளிவாக சொல்லியிருக்கோம், அப் டு 5th ஸ்டாண்டர்ட் ரீஜனல் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ப்ளஸ் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ். ரெண்டாவது நான் இன்னொன்று உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறது, இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாங்கிறது நம்ம சொல்லலை. இப்போ 1985 ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது எஜுகேஷன் பாலிசி வாஸ் ஃப்ரேம்டு. அதுவே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தான். அதில் ஹிந்தி ஆர் சம்ஸ்கிருத் இருந்தது 3rd லாங்குவேஜ். அதை நாங்கள் என்னென்னு திருத்தியிருக்கோம், இப்போ எனி இந்தியன் லாங்குவேஜ். இப்போ உதாரணமாக நான் கேட்குறேன், வைகோவோட பேர குழந்தை தெலுங்கு படித்தா என்ன தப்பு? தமிழ்நாட்டில் 20% தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க, சுந்தர தெலுங்கு. அவங்க குழந்தைகள் தெலுங்கு படிக்கட்டுமே, கன்னடம் பேசுகிற குழந்தை கன்னடம் படிக்கட்டும்,
இல்லை ஹிந்தி படிக்கணும்னு நினச்சா ஹிந்தி படிக்கட்டும், சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு நினச்சா சம்ஸ்கிருதம் படிக்கட்டும். இதுதான் டெமோக்ரஸி. பன்முகத்தன்மையை அழிக்க நினைக்கிற ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸ் திராவிடியன் பார்ட்டிஸ். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பன்முகத்தன்மை. ரெண்டாவது, நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். எம்மதமும் சம்மதம் என்பது சரியான கொள்கைன்னு சொன்னால் எம்மொழியும் என் மொழின்னு சொல்கிறது எப்படி தவறாகும்? கோவிட்-19 காரணமாக உலகம் முழுவதும் பொருளாதார சூழ்நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் எல்லாரோட எதிர்பார்ப்பும் எப்படியும் புதிய வரிகள் இருக்கும். ஏன்னா பங்களாதேஷோட வார் வந்த பொழுதே அதுக்காக ரெஃப்யூஜி ஸ்டாம்பே நம்ம வெளியிட்டது அரசாங்கம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு அச்சமான சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய வரி விதிப்பும் இல்லாமல், அதே சமயத்தில் ஒன்று growth, இன்னொன்று ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், இதை நோக்கி பயணிக்கின்ற விதத்தில் இன்றைய பிரச்சனை பொருளாதாரத்தில் டிமாண்டு சைடு ப்ராப்ளம். ஆகவே மக்கள் கையில் பணம் போகணும் அவங்க பாக்கெட்டுக்கு. அதே சமயத்தில் வளர்ச்சி வேணும். அதனால தான் சென்ற பட்ஜெட்டில் 4,10,000 கோடி இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த தடவை 5,41 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 9.5% டிஃபிசிட். நாம் 3.5% டிஃபிசிட்டை குறைக்கணுன்ற முயற்சி தொடர்ந்து எடுத்து வந்திருக்கோம். ஆனால் 6 மாதம் முழு லாக்டவுன், அதுக்கப்புறம் இப்போவும் பார்ஷியல் லாக்டவுன் கண்டினியூஸ். இன்னும் கோவிடோட பாதிப்பு முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலையில் நிதியமைச்சர் அந்த டிஃபிசிட் அப்படியே வச்சிருக்கிறது அவருடைய நம்பிக்கை. இட்ஸ் எ போல்ட் இனிஷியேட்டிவ் காட்டுகிறது. இன்றைக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கிறது, பேசப்படுவது விவசாயிகள் பிரச்சனை. அதிலும் பொய்களை வைத்து கொண்டு ஏன்னு சொன்னால் இந்த 3 ஃபார்மர்ஸ் லாவிலையும் எம்எஸ்பி இருக்காதுன்னு சொல்லலை, மண்டிகள் ஸ்கிராப் பண்ணுவோம் சொல்லலை. ஆனால் கற்பனையாக நாளைக்கு அது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம 2014 பார்த்தோம், பி சிதம்பரம் போன்ற நபர்கள் மோடி பிரதமர் ஆனால் மன்ரேகாவை ஸ்கிராப் பண்ணிடுவார், அது ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டமானது கைவிடப்படும்னு பொய் பரப்பினாங்க தேர்தல் பரப்புரையிலேயே. அதுபோல் ஒரு கற்பனையான பாதிப்பை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்ற முயற்சி. அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் கன்ஃபைன் டு 1 or 2 states. விவசாயிகள் பிரச்சனையாக அவங்க சொல்கிறது மண்டீஸ் பற்றி. ஆனால் இந்த பட்ஜெட்டில் நாம் கவனிக்க வேண்டியது இந்த ஃபார்மர்ஸ் இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு புதிய செஸ்ஸின் மூலம் 40,000 கோடி ரூபாய் பிரத்யேகமாக அதற்கு செலவழிக்கப்படும். அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் 1000 NAMs, நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ். ஆகவே சென்ற ஆண்டே இந்த மண்டிகளை கணினிமயப்படுத்தி நவீனமயமாக்குவதற்காக 500 கோடி செலவிடப்பட்டது. எப்போ ஒரு அரசாங்கம் புதிய மண்டிகள் உருவாக்கி கொண்டிருக்கு, அதற்காக நவீனப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதுன்னா அந்த மண்டி எடுப்பாங்களா? ஆகவே எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லாமல் இவர்கள் ஒரு போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருப்பதை நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக டாக்டர் மன்மோகன் சிங்கை எதிர்த்தாப்பில் உட்கார வைத்து கொண்டே
இதெல்லாம் நீங்கள் தானே கேட்டீங்க, இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதைத்தானே நான் செஞ்சுருக்கேன்னு சொன்ன பொழுது ஒரு வார்த்தை கூட அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கே காங்கிரஸ் இருக்குது. இவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர் நிர்வாக பிரச்சனையின் காரணமாக அமெரிக்காவில் கொல்லப்பட்டதை வைத்து அதை மிகப்பெரிய இனக்கலவரமாக மாற்றி, that was used as the last nail in the political coffin of Trump. அந்த மாதிரியாக இந்த நாட்டில் ஒரு பெரிய கலவர சூழ்நிலையை கொண்டு வரணும், பிணத்தை வைத்து அரசியல் பண்ணணும்னு திட்டமிட்ட ரீதியில். ஏன்னா அது நோக்கம் இல்லைன்னா இந்த டிராக்டர் ரேலிக்கு ஜனவரி 26 ஏன் தே குட் ஹவ் சோசன் ஈவன் 27. ஆகவே இது உலக அரங்கில் பாரத மாதாவின் மூஞ்சில் கரி பூசணும், இந்த நாட்டை கலங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீய நோக்கத்தோடு இந்த எதிர்க்கட்சிகள் செயல்பட்டிருக்காங்க. ஆனால் பட்ஜெட்டின் மூலமாகவும் சரி, மற்ற தொடர் நடவடிக்கைகள் மூலமாக இந்த கோவிட்-19னால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை நாம் சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் 2004லேருந்து 2014 வரை திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து 8 அமைச்சர்கள், 2 காங்கிரஸ்காரங்க, மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 10 அமைச்சர்கள் இருந்தும் பெரிய அளவில் இங்கே மூலதனம் வரல. ஆனால் இந்த பட்ஜெட்டில் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 3500 கிலோமீட்டருக்கான நேஷ்னல் ஹைவே 1,03,000 கோடி, சென்னை மெட்ரோவுக்கு 63,400 கோடி, அது தவிர சென்னை உட்பட 5 மீன்பிடி துறைமுகங்கள், கடல் பாசி பார்க்கு. ஆகவே இந்த மாதிரியாக தமிழகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழச்சி மாண்புமிகு நிதியமைச்சராக வந்ததுலேயே பிஜேபி என்டிஏயால் இவ்வளவு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸில் 10 பேர் இருந்தாலும் வேஸ்ட்டுங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு முன்னாடி. மாதிரி நான் ஏற்கனவே ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன். ஆண்டாள் நாச்சியாரை அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசிய வைரமுத்தை கைது செய்யாமல் கல்யாணராமனை கைது செய்திருப்பது பாரபட்சமானது. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தி மெரிட் ஆஃப் தி கேஸ். ஆனால் ஏன்னா இந்த வைரமுத்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர், வைரமுத்தை குண்டால் கைது பண்ணணும். ஏன்னா ஸ்டாலினை, வைகோவை, ப. சிதம்பரத்தை எல்லாரையும் வச்சுக்கிண்டு எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசின ஒரு மிக மோசமான மத வெறி பிடித்த கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு மோசமான நபர் வைரமுத்து. அந்த வைரமுத்தை கைது பண்ணாமல் கல்யாணராமனை கைது பண்ணது பாரபட்சமானதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கோன் ஆன் ரெக்கார்ட். அதனால் there is no change in my stand. ஈஷா யோக மையம் ஜக்கி வாசுதேவ் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் பிடியில் கோயில்கள்லாம் சிக்கி இருக்கு. அதை பக்தர்கள் தான் அதை எஸ், he is right. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லி வரும், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு. இப்போ சர்ச்சஸ் யார் மேனேஜ் பண்ணுறது? அவங்க டயாசிஸோ இதுவோ அவங்க பாதிரியார் பண்ணுறாங்க. மசூதிகள் யார் நிர்வாகத்தில் இருக்குது? வக்ஃப் போர்டு தானே மசூதி ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுது. அப்போ ஹிந்து கோவில்களும் கோவில் சொத்து மாத்திரம் எதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும்? அதோடு இல்லை, ஒரு செக்குலர் கவர்மெண்ட் ஹவு கேன் தே இன்டர்ஃபியர் வித் ஒன் பர்டிகுலர் ரிலீஜியஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்? அது நியாயம் இல்லை. அதனால் சத்குரு சொன்னது ரொம்ப கரெக்டு. அது மட்டும் இல்லை, இதை நாங்கள் இப்போ சத்குரு சொன்னாருங்கிறதுக்காக இல்லை, தொடர்ந்து நான் 2001லேருந்து 6 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். 5 ஆண்டுகளும் ஹெச்ஆர்என்சி மானிய கோரிக்கையில் நான் தான் பேசியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இது அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தாலும் இப்போ இன்னது செய்ய வேண்டியிருக்குன்னு. ஏன்னா ஐ ஹவ் ரிஜிஸ்டர்ட் எவ்ரி இயர். அதனால் பிஜேபிக்கு அது இதோடைய பேசிக் ஃபிலாசபி அதுதான். அது கட்சி முடிவு செய்யணும். இன்றைக்குமே நான் என் பர்சனலாக ஒப்பீனியனே சொன்னதில்லை. நான் என்ன சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ, பார்ட்டி வில் டிசைட். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் வர மாதிரி இருந்துச்சு. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சது